Hi students, welcome to Spax Academy. நம்ம இன்னைக்கு ஜெனரல் இங்கிலீஷ் டாபிக்ல கிராமர்ல பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போறோம். ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் த அப்படிங்கிற 3 ஆர்டிகல்ஸ் தான் நம்ம கிராமர்ல நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? இந்த விஷயங்கள் எதை அதன் அடிப்படையில் நம்ம குறிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏ பால்னு சொல்கிறோம், சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் சில இடங்களில் ஏ பயன்படுத்துகிறோம், சில இடங்களில் ஆண்ட் பயன்படுத்துகிறோம், சில இடங்களில் த பயன்படுத்துகிறோம், என்ன ரூல்ஸ் இருக்குது அதில் சம்மந்தமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆன் நம்ம பார்ப்போம். ஏ ஆனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கான ஒரு ஆர்டிகல் அப்படின்னா சிங்குலரான நவுன்ஸை வந்து குறிக்கணும், அதை இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இந்த ஏ அண்ட் அப்படின்னு 2 ஆர்டிகல்ஸ். சரிங்களா? அதோடைய ரூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான். சில இடங்கள் ஆர்டிகல்ஸ் இல்லாமலும் இருக்கும். சரிங்களா? அதை நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். சிங்குலர் நவுன்ஸ் வரக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து ஏ அண்ட் அந்த 2 ஆர்டிகல்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது தெரியறதுக்கு முன்னாடி வவல்ஸ், கான்சனன்ஸ் அப்படிங்கிற 2 விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெரியணும். சரிங்களா? வவல்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும், AEIOU அப்படிங்கிறது தான் வவல்ஸ். அது தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்சனன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ வவல்ஸ் வருது, வவல்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல என்ன வரும் அப்படின்னா ஆனுங்கிற ஒரு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஆரேஞ்சு நம்ம சொல்றோம். ஆரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ வருது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன் நம்ம போடுறோம். அதே மாதிரி கேர்ள் பாருங்களேன், கேர்ள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கிறது கான்சனன்ட் வந்துச்சு அப்படின்னா ஏ போடணும். அப்போ ஆன் எங்க போடணும் அப்படின்னா வவல்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஆன் போடுவோம். ஏங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கான்சனன்ட்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஏ போடுவோம். சரிங்களா? இது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெட்டர்ஸை வச்சு பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸை வச்சு பார்க்கக்கூடாது, அதோட சவுண்டை வச்சு நம்ம பார்க்கணும். சரிங்களா? சவுண்ட், அந்த உச்சரிப்பு ப்ரொனன்சியேஷன்ல எப்படி வருதோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், எம்எல்ஏன்னு இருக்குது. இப்போ எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எம் தான் இருக்குது. அப்போ எம்னா என்ன, கான்சனன்ட்னா ஏ போடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம், தமிழ்ல பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இப்படின்னு தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன வருது, ஏ. அப்போ அந்த ப்ரொனன்சியேஷன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வருது, ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா ஏ சவுண்டு தான் வருது. சரிங்களா? இந்த இவங்களே போட்டுருக்காங்க எம்எல்ஏ, ஏங்கிறது தான் வருது. இந்த மாதிரி அதே மாதிரி ஆரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓ வச்சு வரல, ஆரேஞ்ச் ஆ. சரிங்களா? ஏயோடைய ப்ரொனன்சியேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லெட்டரை வச்சு இந்த ஆர்டிகல் டிசைட் பண்ண முடியாது. எதை வச்சு டிசைட் பண்ணணும், அந்த வவல் சவுண்டோடைய ப்ரொனன்சியேஷன், கன்சனன்ட் சவுண்டோட ப்ரொனன்சியேஷன் வச்சு தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ அப்படிங்கிறது தான் வருது, யூ. அப்போ ஒய் தான் ஃபர்ஸ்ட் வரதுனால அந்த இடத்துல ஏ போடுறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கன்ஃபியூசிங் பார்ட்ஸ். கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உச்சரிப்பு சரியா இருக்குது, அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. இந்த ஒவ்வொரு எழுத்து வந்து ஒரு ஒவ்வொலா இருக்குது, ஆனால் உச்சரிப்பு வந்து வேற மாதிரி இருக்குது. அந்த இடங்கள்ல தான் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா கிராமர்ல குழப்பங்கள் ஏற்படும். ஸோ அதை மட்டும் நீங்க சரியான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சவுண்டை வச்சு தான் அதுக்கான விஷயங்கள் நம்ம தீர்மானிக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா யூனிட்ல பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்குது, வண்டர்ஃபுல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வா, இது தெரியும், பிரச்சனை இல்லை. இந்த எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் எம்க்கு நம்ம ஆக்சுவலாக ஏ போட்டிருக்கணும், ஆனால் இந்த இடத்துல எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷன்ல ஃபர்ஸ்ட் வவல் சவுண்ட் வர்றதுனால நம்ம என்ன போடுறோம், ஆன் போடுறோம். சரிங்களா? அது மாதிரி ஹானஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் ஆ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம உச்சரிப்பில் பார்த்தீங்கன்னா ஆனஸ்ட் ஷாப்கீப்பர் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வவல் ப்ரொனன்சியேஷன் வருதுனால இதுக்கு வந்து ஆன் வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஏ ஆனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் தான். சரிங்களா? அதில் நம்ம ரொம்ப எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏ ஆனுங்கிறது சிங்குலர் நவுன்ஸுக்காக மட்டுமே வரக்கூடிய ஒரு ஆர்டிகிள்ஸ் தான் ஏ ஆன். இப்போ தங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா த பல இடங்களில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ், பல ரூல்ஸ் இருக்குது தக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. அந்த பேராகிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா 2வது தடவையா ஒரு நவுனை நம்ம மென்ஷன் பண்றோம். அது பர்சனாக இருக்கலாம், அனிமலா இருக்கலாம், பிளான்ட்டா இருக்கலாம், பிளேஸா இருக்கலாம், திங்ஸா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஒரு நவுனை நம்ம 2வதா நம்ம இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா த மீன்ஸ் அதை குறிக்கக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், ஐ பாட் அ புக் திஸ் மார்னிங். ஒரு புக்கு நான் காலையில வாங்குறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த புக்கை நான் வாசிக்க போறேன். அப்போ அந்த புக்கு அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்றோம், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணக்கூடிய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் நம்ம மென்ஷன் பண்றது ஒரு புக்கு வாங்கினேன், அப்போ அதுல சிங்குலர் புக் இருக்கனால ஏ போடுறோம். இந்த இடத்துல அந்த புக்கை தான் நான் வாசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சேம் புக்கை நம்ம இண்டிகேட் பண்றதுனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா த போடணும். அப்போ செகண்ட் டைம் அதே நவுன் ரிப்பீட் ஆகிறப்போ நம்ம யூஸ் பண்றோம். இது ஒரு ரூல். 2வது ரூல் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம த யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
இட் இஸ் கிளியர், ஒரு கிளியரா தெரியுது. தட் மீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஜட்ஜுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தான் ஜட்ஜா இருப்பாரு, சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜுங்கிற எக்ஸாம்பிள் பாக்குறத விட ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, சரிங்களா? 2 பேர் இருப்பாங்க. இப்போ நீங்க அவங்கள வந்து சொல்றீங்க அப்படின்னா கிளாஸ் டீச்சர் கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும், ஒரே ஆள் தான் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா டீச்சர் பாத்தீங்கன்னா பல டீச்சர் இருப்பாங்க. அதுல எந்த டீச்சர் நீங்க கூட போறீங்க? ஏதோ ஒரு டீச்சர். அப்ப டீச்சர் ஒரு டீச்சரை வந்து அவங்கள்ட்ட வந்து நான் டவுட் கேட்க போறேன், டீச்சர் அந்த மாதிரி இருக்கும். இதே கிளாஸ் டீச்சர்ல தான் டவுட் கேட்க போறேன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போடணும். அப்போ கரெக்டா பெர்ஃபெக்டா தெரியுது, கிளியரா தெரியுது இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி கிளியரா தெரியுது அப்படின்னா அந்த இடத்துல போடுவோம். இல்ல பல பேர் இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்க போறோம் அப்படின்னா போடுவோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஜட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும், இவர் தான் ஜட்ஜு, த பிரைம் மினிஸ்டர், த பிரசிடென்ட், த சீஃப் மினிஸ்டர். ஆனால் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் வரும், ஏன்னா பல மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம், தங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஒன் சச் திங் இது செகண்டோடைய கண்டினியூஸ், கிட்டத்தட்ட கண்டினியூஸ் மாதிரி தான். ஏதோ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் த சன், த ஹிமாலயாஸ், ஏன்னா ஒரு விஷயம் மட்டும்தானே இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினல் நம்பர்ஸ்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த மாதிரி நம்ம சொல்றோம், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான நம்பர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்றோம். ஸோ 4 ரூல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. 5th ரூல் பார்த்தீங்க அப்படின்னா சம் ப்ராப்பர் நவுன் முன்னாடியும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து ரூல்ஸ் அந்த அளவுக்கு இந்தியன் ஓஷன், த அரேபியன் சி, இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd ரூல் மாதிரி கிட்டத்தட்ட வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அது போக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பில்டிங்ஸ், லேண்ட்மார்க்ஸ், மானுமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்லேருந்து வரக்கூடியது தான். ஏன்னா ஒரே ஒரு தாஜ்மஹால் தான் இருக்குது, ஒரே ஒரு பால் ஹோட்டல் தான் இருக்குது, ஒரே ஒரு நேச்சுரல் ஒன்றை தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கியமான லேண்ட்மார்க்ஸ், மானுமெண்ட்ஸ் ஒன்லி ஒன் சச் திங் தான் இருக்க போகுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் கண்டெய்னிங் ஆஃப், தட் மீன்ஸ் ஆஃப்னு வருது பார்த்து. இப்போ சைனான்னு சொன்னோம்னா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு நம்ம சொன்னோம், ஆஃப்ங்கிறத பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தங்கிறத நம்ம பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேசஸோடைய நேம் வந்து ப்ளூரல் எண்ட் ஆகுது, அந்த இடங்களையும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அப்போ ப்ளூரல் எண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகளே இல்லாம ஒரு வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்ட்ஸோட நேம்ஸுக்குலாம் ஆர்டிகல்ஸ் வராது. அப்போ இதெல்லாம் நோ ஆர்டிகல்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். நோ ஆர்டிகல்ஸும் சில இடங்கள வரும். ஆப்பிரிக்கான்னு தான் சொல்லணும், ஆப்பிரிக்கான்னு சொல்ல முடியாது, ஒரு ஆப்பிரிக்கான்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனோ நம்ம பயன்படுத்த முடியாது. த ஆப்பிரிக்காவும் வராது, சரிங்களா? த ஆப்பிரிக்கா, த ரிபப்ளிக் ஆஃப் ஆப்பிரிக்கானா வரும், ஆஃப் வந்துச்சுன்னா. மற்றபடி என்ன செய்யாது, சும்மா நம்ம கான்டினென்ட்டோட பேரை சொல்றோம், கண்ட்ரியோட பேரை சொல்றோம் அப்படிங்கிற விஷயங்கள, டவுன், சிட்டி, ஸ்ட்ரீட் இந்த மாதிரி எந்த விஷயங்களோட பேரை நம்ம சொல்றோம் அந்த ப்ராப்பர் நவுன் ஸ்டைல், அந்த லேண்ட் பிளேசஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் மட்டும்தான் இந்த தங்கிறது வரும், சரிங்களா? ஸோ இதான் நம்ம இதுல பார்க்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுண்டபிள், அன்கவுண்டபிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த கிளாஸ் டீச்சர் எக்ஸாம்பிள் சொன்னோம், பார்த்துருக்கீங்களா? கிளாஸ் டீச்சர், இதுல பாத்தீங்க அப்படின்னா டீச்சரை நம்ம கவுண்ட் பண்ணுவோம், எத்தனை பேர் இருக்கிறாங்க. கிளாஸ் டீச்சரை கவுண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளுக்கு தெளிவா தெரியும் இத்தனை ஒரே ஒரு ஆள் தான் கிளாஸ் டீச்சரா இருக்காங்க. அப்போ அன்கவுண்டபிளுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம், கிளாஸ் டீச்சர் வந்து அப்போ அன்கவுண்டபிள், கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். டீச்சர் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள், எத்தனை பேர் இருக்காங்க நம்ம எண்ணணும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயன்படுத்துறோம். இந்த மாதிரி அன்கவுண்டபிள் இது மட்டும் இல்லை, அன்கவுண்டபிளா நிறைய நவுன்ஸ் இருக்குது. இப்போ ரெயின் பெய்யுது, எத்தனை ரெயின் பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் சில இடங்கள்ல வராமலும் இருக்கும், சரிங்களா? அன்கவுண்டபிள் நவுன்ஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்ல முடியாது. ரெயின் இந்த மாதிரியான விஷயங்கள் அன்கவுண்டபிள், இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வராது. கவுண்டபிள் அந்த ரெயின் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இந்த இடத்துல அன்கவுண்டபிள்ங்கிறது வேற கண்டெக்ஸ்ட்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த ரைஸ் இன் தி சூப்பர் மார்க்கெட் இஸ் குட், ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏசியன்ஸ். இந்த ரெண்டு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரைஸுக்கு முன்னாடி வருது, ஆனா இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரைஸுக்கு முன்னாடி வரல, எந்த ஆர்டிகலுமே வரல. இதன் எதன் அடிப்படையில் அப்படின்னா இந்த இடத்துல ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் ஏசியன்ஸ்ங்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 ரைஸை எடுத்துக்கிறங்க. இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட் உள்ள அந்த அரிசி நல்லா இருக்குது, அப்போ ஏதோ இண்டிகேட் பண்ணுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஏதோ இண்டிகேட் பண்ணி சொல்லுது, தெளிவா சொல்லுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்துவோம், தங்கிறது நம்ம பயன்படுத்துவோம், சரிங்களா? இந்த இடத்துல பாத்தீங்க, இந்த 2 இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ரைஸுங்கிறது அன்கவுண்டபிள் தான், சரிங்களா? ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்கவுண்டபிளா இருந்தாலும், ரைஸ் அன்கவுண்டபிளா இருந்தாலும்
அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பெர்ஃபெக்டா கிளியரா தெரியுது இந்த அரிசி தான் அந்த மாதிரி கிளியரா தெரியுது, அதனால பாத்தீங்கன்னா த போடுறோம். இதுவும் அன்கவுண்டபிள் நவுன் தான். ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலா பேசுறோம், ஜென்ரலா பேசுறப்ப பாத்தீங்கன்னா த போட மாட்டோம். அப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ரெண்டு இடத்துலயுமே அன்கவுண்டபிள்ஸ்ல சில இடங்கள்ல த வரும், சில இடங்கள்ல த வராது. எதன் அடிப்படையில நம்ம ஜென்ரலா சொன்னோம் அப்படின்னா நோ ஆர்டிகல்ஸ், இதே நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த அரிசி தான் அந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து த ஆர்டிகல்ஸ் வந்து வரும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, டேஸ் எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா த எர்த், ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பயன்படுத்துவோம், தங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் நம்ம பார்த்தோம். அடுத்து ஐ ஃபவுண்ட் டேஸ் ₹1 காயின் இன் த பிளே கிரவுண்ட் வெயில் பிளேயிங். ஐ ஃபவுண்ட் ₹1 காயின். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்றதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ரூபா காயினை நான் வந்து எடுத்திருக்கிறேன் பிளே கிரவுண்ட்ல விளையாடுறப்ப அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சிங்குலரா நம்ம சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன வரும், ஒன்னு ஏ வரும் இல்லாட்டி ஆன் வரும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்க்கணும். ப்ரொனன்சியேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த இது எப்படி இருக்கு அப்படின்னா வவ்வல் சவுண்ட் வருதா இல்ல கான்சனன்ட் சவுண்ட் வருதான்னு பாருங்க. ஒன் ஒன் சொல்லுவோம் சரிங்களா, ஒன்னுன்னு சொல்ல மாட்டோம். ஒன்னுனா ஓ, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓ அப்படிங்கிறது வர மாதிரி வச்சுக்கிறோங்க சரிங்களா. ஒன் உயிர்மெய் எழுத்து உயிரெழுத்து அதெல்லாம் படிச்சிருப்பீங்களா தமிழ்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள். உயிரெழுத்து வந்து அப்படின்னா நம்ம ஓர்னு நம்ம போடுவோம் பார்த்திருக்கீங்களா, அதே மாதிரி இங்க வவல் வந்து ஏன் போடணும். அதே மாதிரி உயிர் மெய் எழுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒருன்னு போடுவோம் பார்த்திருக்கீங்களா, அதே மாதிரி இங்க கான்சனன்ட்ஸ் வந்து அப்படின்னா போடணும் சரிங்களா. அவ்வளவுதான் விஷயங்கள். அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓ, அப்போ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கான்சனன்ட் சவுண்ட், அதனால பாத்தீங்கன்னா போடுறோம். அடுத்து இட் வாஸ் டேஸ் அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நம்ம சொல்றோம் பார்த்திருக்கீங்களா. அப்போ ஒருங்கிறப்ப சிங்குலர்ல நம்ம சொல்றோம். அன்ஃபர்கட்டபிள் அன் சரிங்களா. உச்சரிப்புலையும் பாத்தீங்கன்னா வவல் தான் வருது, எழுத்துமே வவலா தான் வருது. ஏங்கிறத நம்ம வந்து போடுவோம். அடுத்து he said that he wanted to become dash engineer. ஒரு இன்ஜினியரா வரணும் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ ஒரு தான், அப்போ இதுவும் சிங்குலர்ல தான் வருது. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஜினியர் ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வவல் சவுண்ட், அப்ப பாத்தீங்கன்னா ஆனுங்கிறது வரும். அடுத்து இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்ட். இந்த ஒரு ரூல் நம்ம வந்து பார்க்கல. என்ன ரூல் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கீங்களா. அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரியில ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன நம்ம பயன்படுத்துவோம், தங்கிற ஆர்டிகல் நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா. லார்ஜஸ்ட், ஸ்மாலஸ்ட், கிரேட்டஸ்ட், இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி நம்ம பின்னாடி நம்ம படிப்போம் கிராமர் டாபிக்ஸ்ல. ஸோ அந்த இதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரப்ப கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும், தங்கிறத நம்ம பயன்படுத்தணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் நாய்ஸ், ஐ திங்க் இட் இஸ் an ஏரோப்ளேன். அது ஒரு ஏரோப்ளேனா இருக்கலாம் அந்த நாய்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் அண்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின், த ஹவர் இஸ் டேஷ் யூனிட் ஆஃப் டைம் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. டைமுக்கு பல யூனிட்ஸ் இருக்குது. ஹவர்ல சொல்லலாம், மினிட்ஸ்ல சொல்லலாம், செகண்ட்ஸ்ல சொல்லலாம். அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுண்டபிள்ல வருது. இப்போ கவுண்டபிள்ல வந்தாவே நம்ம சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஒன்னு பாத்தீங்கன்னா ஆன் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூனிட்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்னது, இட்ஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். அப்ப பாத்தீங்க அப்படின்னா த ஹவர் இஸ் அ யூனிட் ஆஃப் டைம், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்த விஷயங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இதில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ ஸ்பாக்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 எக்ஸாமுக்கான ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. இது சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், இதில் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8190879379 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.